வரலாற்று பெருமிதங்கள் பல நிறைந்த கள்ளக்குடி. ஆம், தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பேரூர் என்றால் கள்ளக்குடிதான். உலகத்தின் தலை சிறந்த தொழிலை செய்கிற உலக பொது சமூக மக்களுக்கு உணவை தருகிற தெய்வத்தின் தொழிலான விவசாயத்தை பெரிதும் போற்றி இந்த மண்ணில் விவசாயத்தையே பெரும் தொழிலாக நம்பி எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் நாம் வாழ்ந்து வருகிறோம். அந்த வரலாற்று பெருமைக்குரிய ஊர்தான் கள்ளக்குடி. இந்த பேரூராட்சியில் எத்தனையோ நலத்திட்டங்களை 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்கள் செய்திருக்க முடியும். ஆனால் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட சித்தாந்தவாதிகள் கள்ளக்குடியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை கூட சரிவர செய்து கொடுக்க முடியாத அவமானகரமான சூழலில்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மண்ணை விட்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் தமிழ் தேசிய இனத்தினுடைய பொன்னாள். நம்முடைய உயிருக்கு நிகரான மொழியாக இருக்கிற தமிழை அழிக்கும் நோக்கத்துடன் 1939ஆம் ஆண்டு தொடங்கி நம் மீது இந்தியா ஆதிக்கவாதிகள் நம்முடைய உயிர் மொழியாம் தமிழ் மொழியை கொன்று தமிழ் தேசிய இனத்தினுடைய பல்லாயிரம் ஆண்டு கால பழமை பெருமை கொண்ட தமிழ் மொழியை அழிக்கும் நோக்கத்துடன் எல்லா பகுதிகளிலும் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்கிற ஒரு நிலையை உருவாக்க அப்போதிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் முடிவெடுத்த சமகாலத்தில் இந்திய தேசிய இனங்கள் எல்லாம் அமைதி காத்த போது எங்கள் தீந்தமிழை அழிக்க இங்கே எவன் வருவான் எனினும் தம்முடைய தேக்குமர தேகத்தை அந்த தீக்கு தின்ன கொடுத்து நம்முடைய மொழியை காக்க நம்முடைய இனத்தின் முன்னோர்கள் தம்முடைய உயிரை தந்தார்கள். அப்பேற்பட்ட வரலாற்று பின்புலங்கள் கொண்ட நிலம் நம்முடைய கள்ளக்குடியும் கீழப்பழுவூரும் என்பதை அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மண்ணின் விடுதலைக்காக மொழியை காக்க வேண்டும் என்கிற உயரிய லட்சிய கனவோடு அன்பு சொந்தங்களே, கீழப்பழுவூர் சின்னச்சாமி நம் நிலத்தின் மீட்சிக்காக மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய தேக்குமர தேகத்திலே தீயை தின்ன கொடுத்து மொழி காக்க நின்றார். அப்படி இந்த மொழி காக்கும் போரிலே இந்த நிலத்தில் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. மொழி போருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்? திமுகவினுடைய பிதாமகர் தந்தை பெரியார் மொழிப்போர் போராளிகளை காளிகள், கருங்காலிகள், குண்டர்கள் என்று அப்போதைய குடியரசில் இதழில் எழுதியவர்கள்தான் இந்த கொடியவர்கள். சரி, அவர்தான் அப்படி என்றால் அவருடைய சிஷ்யராக நம்முடைய மதிப்பிற்கு எப்போதும் உள்ளவராக இருக்கிற திராவிடத்தினுடைய பிதாமகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபகர் ஐயா அண்ணாதுரை மொழிப்போரை ஆதரித்தாரா? இல்லை. எல்லாம் நமக்கு தப்பான பாடங்களை உலக சமூகம் தமிழ் சமூகத்திடத்திலே திராவிட திருட்டு கூட்டத்தினுடைய திருட்டு இந்த நாட்டில் மொழிப்போரை நடத்தியது அப்போதைய மாணவர்கள் முன்னெடுத்த மொழி போராட்டத்திற்கு எந்த விதமான நேரடி சம்பந்தமும் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. அந்த
உயிர் ஈகிகளினுடைய மொழிப்போர் தலகர்த்தர்களுடைய அந்த தியாகத்தில் இந்த போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதை போல நடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து தமிழை காப்போம் என்று சூளுரைத்து தமிழை படுகுழியில் தள்ளியதை தவிர இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகங்கள் தமிழ் சமூகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம ஊர்ல தான், இந்த ஊர்ல தான் கள்ளக்குடியை டால்மியாபுரம் என்று மாற்றுவதற்காக அப்போது இருந்த அரசு முயற்சித்த காலத்தில் தொடர்வண்டி நிலையத்திலே ஒரு ரயில் மறிப்பு போராட்டத்தை திராவிட தலகர்த்தர்கள் நடத்தினார்கள் என்று வரலாறு நம்மிடத்திலே கற்பிக்கப்படுகிறது. ஆம், அந்த போராட்டம் நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த போராட்ட களத்தில் முன்னணி தளபதிகளாக நின்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், அடி வாங்கினார்கள். கண்ணதாசன் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய பேர ஆளுமைகள் உண்மையாவே போய் ரயில மறிக்கை எதிர்த்து நின்று போராடினாங்க. அப்போது இருந்த அரசு அவர்களை குண்டாந்தடியை கொண்டு அடித்து அவர்களை அப்புறப்படுத்தியது. ஆனால் ஒரே ஒரு தலைவன் தான் ரயிலே வராத தண்டவாளத்தில் போய் படுத்து ரயிலை மறித்ததாக ஒரு தப்பான கற்பிதத்தை, கள்ளக்குடிக்கு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார். அவர் யார் என்றால், ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தின் ஆபத் பாண்டவன் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களே, இந்த கருணாநிதி தான் ரயிலே வராத தண்டவாளத்தில் படுத்துட்டு 1வது தண்டவாளத்தில் வர்ற ரயில் தயாராக இருந்த காலத்தில் 3வது தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டு ஒரு போலி நாடகத்தை போட்டு இந்த நிலத்தில் அப்போது இருந்த மாணவர்களுடைய எழுச்சி, தமிழ் மொழி மீது இருந்த பற்று, அதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணை மலடாக்கியதுதான் இந்த திராவிட திருட்டு கூட்டம், இந்த மொழிப்போர் ஈகியர்களுக்கு செய்த துரோகம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க எவனும் இருக்க மாட்டான். இதை நான் சொன்னா பொய்யும்பா, நான் சொல்றத பொய்யும்பா. அண்ணாவை நேரடியாக மொழிப்போர் தலகர்த்தர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் ஐயா எல் கணேசன் அவர்கள், தஞ்சாவூர் ஒருத்தநாட்டை சார்ந்த எங்கள் ஐயா மொழிப்போர் தலகர்த்தர், அப்போது மாணவர் பேரவையினுடைய தலைவர், என்ன பேசுறாரு? அண்ணா கூப்பிட்டு, நீ வந்து எல் கணேசா, நீ இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்துவிடு, நீ இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதே என்று தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிமிக்க தலகர்த்தர்கள் மொழிப்போய் முன்னெடுத்த காலத்தில் காங்கிரசினுடைய குண்டாந்தடிகளுக்கு பயந்து அந்த போராட்ட களத்தை, அதன் வீச்சை, அதன் கூர்மையை மழுங்கடிக்க செய்தவர் ஐயா அண்ணா துரை. இது வரலாற்று உண்மை. இந்த பதிவையும் செய்தது ஐயா எல் கணேசன் அவர்கள். அவர்கள்தான் அண்ணாவை பார்த்து கேள்வி கேட்கிறார், நீ ஒரு விபத்தில் எங்கள் கட்சிக்கு தலைவனாகி விட்டாய், என்னிடத்திலே துப்பாக்கி மட்டும் இருந்தால் இந்த துப்பாக்கியில் இருக்கிற தோட்டாக்கள் உன் நெஞ்சை கிழிக்கும் என்றார். இந்த வரலாற்றை இந்த திருட்டு பயலுவ ஒருத்தன் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவரும் தமிழ் தேசிய இனத்தின் மகன் ஐயா எல் கணேசன் அவர்கள்தான். ஆனால் மாணவர் பேரவையினுடைய தலைவராக இருந்த அவர்களுடைய போராட்ட வீச்சை கட்டுப்படுத்தி ஆளும் ஆட்சி அதிகாரங்களுக்கு துணை புரிந்தவர்கள் தான் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் உணர வேண்டும். மாறா இவன் என்ன சொல்லுவான்? இந்த திராவிட திருட்டு கூட்டம் வந்து தான் நம்மளை படிக்க வச்சுச்சு, இவன் இல்லைன்னா நம்ம படிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்னமோ அம்மனமா சுத்தின மாதிரியும், இந்த பெரியாரும் இந்த ஈர வெங்காயம் ஈவேராவும் அவரோட சிஷியராக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் வந்துதான் ஒரு அறிவு சமூகத்தை படிக்க வைத்ததாக இவன் ஏமாற்றுவான். நீ நம்பாத. ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த இனத்திற்கு கருங்காலி கருணாநிதி வந்து படிப்பை கற்றுக் கொடுத்தான் என்றால் இது தமிழ் தேசிய இனத்தின் மீது தொடுக்கப்படுகிற பண்பாட்டு போர் இல்லையா? ஏண்டா, எங்களை படிக்க வச்ச நீ ஸ்டாலினை படிக்க வச்சிருக்கியா ஒழுங்கா? எங்களை படிக்க வச்ச நீ உதயநிதியை படிக்க வச்சியா? ஒரு அறிவு சமூகத்தை சிறுமைப்படுத்துகிற வேலையை இந்த திராவிட திருட்டு கூட்டம் பன்னெடுங்காலமாக தொடர்ந்து செய்து வருகிறது. மொழிப்போர் ஈகேரனுடைய இந்த தியாக திருநாளில் நாங்கள் உறுதியேற்கிறோம். உறுதியாக இந்த மொழிப்போரனுடைய வீச்சை பயன்படுத்தி கொண்டு தமிழ் தேசிய திருநாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி
இந்த நிலத்திற்கு பச்சை துரோகத்தை செய்திருக்கிற, பன்னெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகார மமதை பீடத்தை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் அடித்து நொறுக்கி அரசியல் பெரும் மாற்றத்தை தமிழ் தேசிய நிலத்தில் நிகழ்த்தி காட்டுவோம். ஏன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக எண்ணற்ற மாணவர்கள், மொழிப்போர் ஈகியர்கள் ஒரு புனித கனவை சுமந்து நமக்கு பின்னால் இந்த அறிவு சமூகம் வளர்ந்து விடும் என்று நம்பினார்கள். ஆனால் ஐயோ, இந்த திருட்டு கூட்டம், கருணாநிதி கூட்டம் கல்வி சாலைகள் திறந்து வைத்து தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக வளர்க்காது. தெருவெங்கும் சாராய கடையை திறந்து வச்சிருக்கான். நீ கற்பனை பண்ணி பாரு. எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் திறந்து வச்சு விற்பனை செய்ய தெரிந்த இந்த திருட்டு கூட்டத்திற்கு இந்த கள்ளக்குடியிலே ஒரு நல்ல நூலகத்தை, உலக தரம் வாய்ந்த நல்ல நூலகத்தை கட்டித்தர முடியாதா? முடியும். ஏன் இவன் செய்ய மாட்டேங்கிறான்? தமிழனுக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்தா என்ன பண்ணுவான்? எதிர்த்து நிற்பான். அதனால ஆண்டாண்டு காலமாக நம்மை ஏய்த்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள், இந்த திராவிட சித்தாந்தவாதிகள். இந்த திராவிட சித்தாந்தத்திடமிருந்து தமிழ் சமூகத்தை மீட்கப் போகிற வரலாற்று பெருந்தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். மற்றவெல்லாம் கட்சி தொடங்கி இருப்பான். ஏகப்பட்ட கட்சிகள் இந்த நாட்டில். ஏதோ மாணவர்கள் முன்னெடுத்த உயிர் போராட்டத்தின் நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்ததற்கு கூட மாணவர்களுடைய உயிர் ஈகமும் அப்போது இருந்த மொழிப்பற்றும் புறக்காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் தொடங்கப்பட்ட எல்லா கட்சிகளும் தன் முரண்களால் உருவாக்கப்பட்டவை. கருணாநிதியின் மீது இருந்த வெறுப்பு, கருணாநிதி ஊழல் மீது இருந்த எம்ஜிஆருக்கு இருந்த அந்த வெறுப்பு, அதன் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. ஏன்? திராவிடத்தின் பிதாமகன் ஐயா பெரியார் ஈவேரா இருக்கிறாரே, அந்த ஈவேராவின் மீது இருக்கிற தன் பகைதான் ஈவேராவினுடைய சிஷியனாக இருந்த அண்ணாதுரையவே திராவிடர் கழகம் என்கிற அந்த கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கழகம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது. என்ன காரணம்? பெரிய கொள்கை கோட்பாடா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அண்ணாதுரை பிரிந்து வந்து இந்த மக்களுக்கு உலகத்தின் தலை சிறந்த தேசமாக லீ குவாங் யூ சிங்கப்பூரை மாற்றி இருக்கிறானே, அதை போல மாற்ற தடையாக இந்த பெரியார் இருக்கிறார், அதனால் நான் வெளியேறுகிறேன்னு வந்தாரா ஐயா அண்ணாதுரை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தான் வளர்த்த பெண் பிள்ளையை 19 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கொண்டு திராவிடர் கழகத்தினுடைய சொத்துரிமையை அண்ணா இந்த ஐயா ஈவேரா அந்த பெண்ணுக்கு கொடுக்க போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனையில, சொத்து பிரச்சனையில வெளியே வந்தவர் தான் ஐயா அண்ணாதுரை அவர்கள். அதற்கு பிறகு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்குகிறார். அது ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கிறது. அதற்கு எம்ஜிஆர் துணை புரிகிறார். அந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அண்ணாதுரையினுடைய இறப்புக்கு பிறகு முரண் வருகிறது. என்ன கணக்கு கேட்கிறாங்க? ஊழல்வாதி இந்த கருணாநிதி. இந்த ஊழல்வாதிக்கு கணக்கு கேட்டு எந்த விதமான காரணமும் இல்லாது தன் முரண் பகைகளினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி உதயமாகிறது. அதே போலவே வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறார் என்பதற்காக, ஸ்டாலினுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டது. எந்த விதமான மண்ணின் விடுதலைக்காகவோ மண்ணின் மீட்சிக்காகவோ இவர்கள் அரசியல் செய்யவில்லை. மாறாக நாட்டை எப்படி கொள்ளையடிப்பது, தன்னுடைய வாரிசுகளுக்கு எப்படி சொத்தை சேர்ப்பது, இந்த நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கோடி கோடியாக சம்பாதிப்பது எப்படி என்கிற போட்டியில் தான் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தினுடைய அதிகார கட்டுமானங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருடுகிற சொத்துக்களை சேமிப்பதற்காக, அதை பிரித்துக் கொள்கிற சண்டையில் தான் இந்த திராவிடம் பரிணாம வளர்ச்சி பெற்று பல்வேறு கட்சிகளாக இந்த மண்ணிலே வளர்ந்திருக்கிறது. தவிர இந்த கட்சிகள் இந்த நாட்டை ஆள்வதற்கு எந்த தகுதியும் உள்ள கட்சிகள் அல்ல. மாறாக நாம் தமிழர் கட்சி எதற்காக இந்த மண்ணிலே சூழ்கொண்டு கருகொண்டு களத்தில் 15 ஆண்டு காலம் புலியென பாய்கிறது என்றால்
நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்று நாங்கள் உருவானது இந்த அதிகார மையத்தை மட்டும் கைப்பற்றுவதற்காக அல்ல. உலக தமிழ் பேரினத்திற்கு ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பெருந்தொழிலை கற்றுக் கொடுத்த தமிழ் தேசிய திருநாட்டிற்கு, தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு திருநாடு வேணும் என்கிற கொள்கை முழக்கத்தோடு களத்தில் எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் களத்தில் நின்று தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு நாடு கட்ட போராடினார். அந்த வரலாற்று பெருமைக்குரிய போராட்டத்தை, உலகத் தமிழர்களினுடைய விடுதலை பெறும் கனவை இத்தாலியினுடைய மதிப்புமிக்க இத்தாலியினுடைய அந்த சோனியாவின் கரத்தை பலப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக, சோனியா என்கிற இத்தாலிக்காரியினுடைய தாலி அறுபட்டதற்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய 40,000 தாலிகளை அறுத்து களத்தில் 180,000 நம் தமிழ் சொந்தங்களை கொலை செய்த கொடியவர்கள் இந்த திமுகவும் அதிமுகவும். இதை பார்த்து கொண்டிருந்த இளைஞர் பெரும்படை கத்தி கத்தி தெரு ஓரங்களிலே தனித்து நின்று கத்தி இந்த இனத்தை எப்படியாவது உசுப்பி விட வேண்டும் என்கிற போராடி கொண்டிருந்த சமகாலத்தில் வராது வந்த மாமணியாக, வரலாற்று பெரும்படையாக நாம் தமிழர் கட்சி என்கிற மாபெரும் மக்கள் ஜனநாயக இராணுவத்தை எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் கட்டி எழுப்பினார். எதற்காக? இவங்கள மாதிரியா மணியம்மை பல்லாயிரம் கோடிகளை அபகரித்துக் கொண்டு போகிறார். அதற்காக திராவிடர் கழகத்திற்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று துடித்தார்களே திராவிட சித்தாந்தவாதிகள். அதுபோலவா? அல்ல. நாங்கள் பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்தவர்கள் இல்லை. நாங்கள் இரத்த சகதிகள் எழுந்து வந்து களத்தில் நிற்கிறோம். எங்களிடத்திலே பெரிய அரசியல் பின்புலம் இல்லை. எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் இந்த நாட்டை 5 முறை ஆண்ட முதலமைச்சரின் மகன் கிடையாது. உங்களைப் போல ஏழை எளிய தாயின், தமிழ் தேசிய தாய் அன்னை அன்னம்மாள் பெற்றெடுத்த அன்பு திருமகன் தான் வெறு விவசாயி ஐயா செந்தமிழன் பெற்றெடுத்த திருமகன் தான் தமிழ் தேசிய இனத்தின் மகன் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்கள் பார்க்கிறோம், அங்கங்கே எட்டி நின்று கொண்டு அழுது கொண்டிருந்த இனப்படுகொலையை பார்த்து ஏங்கி தவித்து அழுது கொண்டிருந்த எங்களை எல்லாம், சிறு சிறு தீ குப்புக்களாக அங்கங்கே எரிந்த எங்களை எல்லாம் அழைத்து நாம் இந்த நாட்டில், இந்த உலக பூமி பந்தில் எல்லா தேசிய இனங்களாலும் கைவிடப்பட்ட மக்களின் பிள்ளைகள் நாம் நம்முடைய அதிகாரத்தை உருவாக்குவதற்காக இந்த திராவிட சித்தாந்தங்களிடமிருந்து இந்த மக்களை விடுதலை செய்து இந்த திராவிட திருட்டு கோட்பாட்டை அடித்து நொறுக்கி ஒரு புதிய தத்துவ பரிணாமத்தை உருவாக்கி தமிழ் தேசிய திருநாட்டை தமிழர்களே ஆள்வது என்கிற உயரிய லட்சிய கோட்பாடோடு உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் ஜனநாயக இராணுவம் தான் நாம் தமிழர் கட்சி. அதன் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். எங்கள் வரலாறு அப்படிப்பட்டது. பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்தவர்கள் நாங்கள். தமிழ் தேசிய இனத்தின் மீட்சிக்காக களத்தில் எண்ணற்ற உயிரீகத்தை செய்து தமிழர்களுக்கு ஒரு தேசம் பிறக்க வேண்டும் என்கிற உயரிய லட்சிய கனவோடு போராட்ட களத்தில் உயிர்விட்ட மா வீரர்களின் ஆன்மா எங்களை வழிநடத்துகிறது. அதன் காரணமாக தான் 15 ஆண்டு காலம் தமிழ் தேசிய திருநாட்டில் ஒரு புனித அரசியலை முன்னெடுக்கிறோம். நாங்கள் எங்கள் கட்சிக்கு மட்டும்தான் இது போல ஒரு தெருமுக்கத்திலே கூட்டம் போட்டு கொள்கைகளை விளக்கி பேசுகிற ஆற்றலும் பேராண்மையும் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். எங்களுக்கு இல்லாத தகுதி, தமிழ் தேசிய இனத்தின் மக்களாக இருக்கிற எங்களுக்கு இல்லாத தகுதி சித்தப்பா நேருக்கு இந்த நாட்டை ஆள எப்படி வந்துச்சு? நம்ப மாட்டீங்க, என் சித்தப்பன் தான் நேரு. உங்க அமைச்சர் இருக்காருல்ல, பேரை கூட சொல்ல மாட்டீங்க. அப்படியே 10 நாள் பல்லு வளர்க்காத மாதிரி அப்படியே அவர் பார்த்தோன்னே மங்கிட்டு போவீங்க. அமைச்சர் நேரு இருக்காருல்ல, நேரோட அண்ணன் தான் நான். திராவிடத்தினுடைய கோட்டையை செதிலாக வீழ்த்துவதற்காக திராவிட தளபதி நேருவினுடைய அண்ணன் மகன் கலியபெருமாளின் மகன் நானே களத்தில் நிற்கிறேன்னா, மானத்தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள், வீரத்தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் செல்லரித்து போன திராவிட சித்தாந்தத்தை எதற்கு தூக்கி சுமக்கிறீர்கள்? எதுக்கு சுமக்கிறீங்க? என்ன பண்ணிட்டார் ஐயா அமைச்சர் நேரு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு? என்ன பண்ணிட்டார்? எங்க அண்ணன் முன்னாடி சொன்னாங்கல்ல,
பஞ்சப்பூர்ல பல ஏக்கர் நிலம், பல்லாயிரக்கணக்கான பவுசான வாழ்க்கை, பல கோடி ஊழல். இதை தவிர அண்ணன் சித்தப்பா நேரு இந்த மண்ணுக்கு செய்த ஒற்றை நன்மை என்ன? 1000 தீமையை தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் பட்டியலிடுகிறோம். என்ன பிடிக்கிட்டாருன்னா அவர் ஆட்சி அதிகாரத்திலேயே வச்சிருக்கிறீங்க. அதுலயும் இந்த லால்குடி தொகுதி எப்பயும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கணும். ஏன் அப்படியே தேனாலும் பாலாரும் ஓட விட்டுட்டாங்களா? இங்க இன்னும் ஒழுங்கான சாலை வசதி உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ஒழுங்கான கழிவுநீர் செல்வதற்கு பாதை அமைத்து ஒழுங்கா கொடுத்துருக்காங்களா? ஒண்ணுமே செய்யாத இந்த திராவிட திருட்டு கூட்டமிடத்திடமிருந்து தமிழ் சமூகத்தை மீட்கப் போகிற வரலாற்று பெருந்தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்கள் இந்த நிலத்திலே மாபெரும் புரட்சியை நிகழ்த்தியே காட்டுவோம். தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் வெல்வோம். எல்லாம் கேட்குறான், சீமான் வெற்றி பெற்றுவாரா? சீமானால ஜெயிக்க முடியுமா? சீமான் ஒரு கவுன்சிலருக்கு ஜெயிப்பாரா? டேய், சீமான் உங்களை மாதிரி பல பன்னிகளை தன்னோடு பலத்தை கூட்டிக் கொண்டு வருகிற பன்னி கூட்டம் இல்லடா, பன்றி கூட்டம் இல்ல. அவன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். உங்களுடைய திராவிட இசத்தினுடைய பிதாமகர் அண்ணா கூட கொண்ட கொள்கையில் சமரசமானார். கொண்ட கொள்கையில ஆரியத்தை வீழ்த்த வந்த இவர்கள் அதே ஆரியத்திடம் மண்டியிட்டார்கள், வாஜ்பாயை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உலகத்தீரே நாங்கள் 2010 மே 18 அன்று உலக தமிழர்களுடைய தலைநகரமாக இருந்த திரிகோணமலையில் உலக பூமிப்பந்தின் வரலாற்று வல்லாதிக்கங்களை கட்டி ஆண்ட ராஜராஜனுடைய புலிக்கொடியை இதோ நாங்கள் வீழ்த்தி விட்டோம், பெருமாவீரன் பிரபாகரனை கொன்று விட்டோம், தமிழர்கள் இனி எழவே முடியாது என்று சிங்கள பேரினவாதன் சிங்களன் ராஜபக்சே கொக்கரித்த போது தமிழர்கள் விழப்பிறந்தவர்கள் அல்ல, எழப்பிறந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக 21 நாடுகளின் துணை கொண்டு தமிழீழ தேசிய திருநாட்டின் மக்கள் ஜனநாயக இராணுவமான விடுதலை புலிகளை நான் வீழ்த்தி விட்டேன், சிங்கள தேசத்தை விடுதலை பெற செய்து விட்டேன். ராஜராஜன் கட்டியாண்ட ராஜராஜனுடைய புலிக்கொடியை நம்முடைய சிங்கள கொடிக்கு கீழாக பறக்க விட்டு விட்டேன், சிங்கள தேசியம் விடுதலை பெற்று விட்டது, புலிக்கொடியை வீழ்த்து விட்டேன் என்று சிங்களன் ராஜபக்சே கொக்கரித்த சமகாலத்தில் இல்லை இல்லை, தமிழர்கள் விழப்பிறந்தவர்கள் அல்ல, எழப்பிறந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அதே 2010 மே 18 அன்று எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் ஒரு இடத்தில் விழுந்த புலிக்கொடையை தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழர் நிலத்தில் எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் தாங்கி பிடித்த புலிக்கொடியை மதுரை மண்ணிலே தூக்கி பிடித்து தமிழர்களுக்கான தேசிய இன இராணுவமாக மக்கள் ஜனநாயக இராணுவமாக நாம் தமிழர் கட்சி என்கிற மக்கள் கட்சியை எங்கள் தலைவன் அண்ணன் இந்த நாட்டிலே கட்டி அமைத்து அதன் காலம் தொட்டு அப்போது நாங்கள் ஒரு சூளுரைத்தோம். என்னவென்று, இந்த நாட்டில் அண்ணாவுக்கு இல்லாத தைரியம், இந்த நாட்டில் ஜெயலலிதாவுக்கு இல்லாத தைரியம், 5 முறை இந்த தேசத்தை ஆண்ட கருணாநிதிக்கு இல்லாத தைரியம், இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற பட்டத்து இளவரசர் பட்டத்து மன்னர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத தைரியம் பஞ்ச பரதேசங்களின் மகன் எங்கள் வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமானுக்கு வந்தது. என்னது? எங்கள் இனத்தை அளித்த திமுக என் இனத்தை ஆயுதங்கள் கொடுத்து ரடார் கொடுத்து எங்களுடைய புனித கனவை சிதைத்த காங்கிரஸ் இந்த கட்சிகளை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தாது நான் ஓயப் போவதில்லை என்று சூளுரைத்தான் அந்த அரணையூர் கண்டெடுத்த அணையா பெருநெருப்பு. அதற்கு பின்னால் அங்கே நாங்கள் ஒரு மாபெரும் பிரகடனத்தை நாங்கள் முன்வைத்தோம். என்னது? எங்கள் இனத்தை காட்டிக் கொடுத்த கருணாநிதியையும் எங்கள் இனத்தை அழித்த சோனியாவையும் இந்த நாட்டில் அரசியல் அனாதையாக்குவது என்று. ஆம், அந்த வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். சொன்னோம், கருணாநிதி சாகும் போது முன்னாள் முதலமைச்சராக தாண்டா சாக வச்சோம். நாங்க கேட்கிறான் இவன் எல்லாரும் பித்தப்ப எல்லாம் கருணாநிதியை ஏத்துருவியா? டே, அதிகாரத்தின் மமதையில் கருணாநிதிடா,
அப்போது கட்சி தொடங்கணும். ஏய், எந்த இனச்சாவை நீ சகித்துக்கொண்டு இந்த பதவியை அனுபவிக்கிறாயோ, இந்த பதவியை உனக்கு இல்லாது செய்வோம். உன்னை முன்னாள் முதலமைச்சராக சவக்குழிக்க அனுப்புவோம். ஜனநாயக மக்கள் பணியிலிருந்து உன்னை அப்புறப்படுத்துவோம். உன் இயக்கத்தை தூக்கி தூர போடுவோம்னோ காலி பண்ணோம். செத்தப்பா ஐயா கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் தான்டா. அந்த வரலாற்று பெருமைக்குரியவர்கள் நாங்கள். அன்னைக்கு உள்ள காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை ஆள்வதற்கு ஏந்திரிக்கல. ஏன்? எங்கள் மா வீரர்களுடைய தியாகத்தை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிற்கிறோம். நாங்கள் வீழ்த்துவோம். அப்போது நாங்கள் சூளுரைத்தோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எவனோடும் கூட்டணி கிடையாது. எத்தனையோ தேர்தல்களை தனித்து சந்தித்து அண்ணாவுக்கு இல்லாத தைரியம், அண்ணா கூட்டணிக்கு போனார், அதை சொல்றேன். ஜெயலலிதாவுக்கு இல்லாத தைரியம், தனித்து நின்று வென்ற பிறகும் கூட்டணி அமைத்தார் அம்மையார் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு இல்லாத தைரியம் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன் எங்கள் தலைவன் அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அவன் 0.5% 1.5% ஓட்டு வச்சிருக்கிறவெல்லாம் நாட்டில் ஓடி நிற்கிறான்டா. முந்தானத்து நரேந்திர மோடியை பார்க்க, இந்தியாவினுடைய வல்லாதிக்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி பல முறை சீமான்ட்ட ஒரே ஒரு இசைவை வாங்கி கொண்டு வாருங்கள், தமிழ்நாட்டினுடைய அடிப்படையை நான் மாற்றித் தருகிறேன் சொன்னபோது, ஏண்டா டே வெங்காயங்களா, இந்த திராவிட திருட்டு கூட்டத்திற்கும் எங்களுக்குமான போர் என்பது பங்காளி சண்டை. நீ பகையாளி. ஆரியத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் வரலாறு நெடுகிலும் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்பதை கற்றுக்கொண்டு ஆரிய திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு எதிராக தமிழ் தேசிய நிலத்தில் ஒரு மாபெரும் மக்கள் ஜனநாயக இராணுவத்தை கட்டி எழுப்பி அறம் சார்ந்த போரை எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இல்லாத தகுதி. உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் சீமான் வேணும். காவிரியில் தண்ணி வரலையா? சீமான் வேணும். காவிரியில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிற செயல் திட்டத்தை கொண்டு வந்து த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற பன்னாட்டு நிறுவனத்திற்கு உலகத்திற்கே உணவை கொடுக்கிற சோழ பெருநிலத்தை, தஞ்சை பெருநிலத்தை, 1000 ஆண்டு காலமாக பண்படுத்தப்பட்ட எங்கள் கள்ளக்குடியை, எங்களுடைய கீழப்பழுவூரை, எங்கள் தமிழ் தேசிய நிலங்களை த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு கூறு போட்டு வித்தவர் கருணாநிதியினுடைய மகன் தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதை எதிர்த்து சமர் செய்து இந்த நிலத்திலே தமிழ் தேசியர்களுடைய உயிர் தொழிலாக இருக்கிற விவசாயிகளை போற்றுவதற்காக தமிழ் நிலத்தை, தஞ்சை பெருநிலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாகுவதற்கு தன் போராட்ட குணங்களின் மூலம் தன் தம்பிகளுடைய அழைத்து கொண்டு இந்த நிலத்தில் பன்னாட்டு நிறுவனத்தை இந்த நாட்டிலிருந்தே ஓடச் செய்தவர்கள் நாங்கள் எடுத்த போராட்டத்தின் வீச்சு தான் கருணாநிதியின் மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள், இப்போதைய முதலமைச்சர், அப்போதைய துணை முதலமைச்சர், எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் வந்து எங்கள் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார். நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். நான் இந்த இயற்கை எரிவளிகளை எடுக்குவதற்கு கீழப்பழுவூருக்கு கீழே இருக்கிற இந்த கள்ளக்குடிக்கு கீழே இருக்கிற இயற்கை வளங்களை திருடுவதற்கு தனியார் நிறுவனத்திற்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அது தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பட்டத்து இளவரசர் ஐயா ஸ்டாலினை மன்னிப்பு கேட்க வைத்து தமிழ் தேசிய நிலத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருஞ்சொத்தாக இருக்கிற தமிழ் தேசியர்களுடைய நிலங்களை பாதுகாத்து கொடுத்த இயக்கம் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். எங்களுக்கு ஆகப்பெரிய வரலாறு இருக்கு. தேர்தலில் நாங்கள் தோற்று இருக்கலாம், ஆனால் மக்களிடத்திலே நாங்கள் வென்றிருக்கிறோம். 36 லட்சம் மக்கள் எங்களோடு களத்தில் நிற்கிறார்கள். எனக்கு எதிராக ஓட்டு போட்டவனுக்கு கூட அவனுடைய உரிமைகளுக்காக உழைக்கும் வேலையை எங்களை செய்ய சொல்லியிருக்காரு எங்க அண்ணன். சாதாரணமான வேலையை செய்ய நாங்க வரல. வரலாற்று பெருங்கனவு எங்களுக்கு இருக்கு. இந்த இனம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஏமாந்துடாதீங்க. ஆண்டாண்டு காலமாக ஏமாந்து நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்களே ஏமாந்துடாதீங்க. இவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட திராவிட, ஈர வெங்காயம், தக்காளின்னு, அதெல்லாம் நீ நம்பாத. எவன் திராவிடன்? இந்த கேள்வியை கள்ளக்குடியில் யாராச்சும் கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? எவன் திராவிடன்? உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான்
பிறப்பால் ஒரு தெலுங்கன். எங்கள் சித்தப்பா உங்கள் அமைச்சர் நேரோட அண்ணம்வன் நான். பிறப்பால் நான் ஒரு தெலுங்கன். இந்த மண்ணின் விடுதலைக்காக களத்தில் நின்று போராடிக்கொண்டு அண்ணன் சீமானுடைய வெற்றி தளபதியாக லால்குடியினுடைய சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களத்தில் நிற்கும் எங்கள் பிள்ளை மதன் தமிழ் தேசிய இனத்தின் மகன். இதுக்கு இடையில எவன்டா திராவிடன் என்கிற கேள்வியை எழுப்புவதுதான் நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். எங்க தம்பி மதன் தமிழ் தேசிய இனத்தின் மகன், நான் தெலுங்கு தேசிய இனத்தின் மகன். இடையில எவன் திராவிட? இந்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டு களத்தில் ஒரு புரட்சியை விதைத்து கொண்டிருக்கிற இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி. நான் தெலுங்க, எங்கள் சித்தப்பா நேருக்கு சொந்தக்காரன நீ நம்ப மாட்ட. సత్యమే నేను చెప్పాను, అబద్ధం చెప్పలేదు. కానాకిలియ నల్లూరులో మా పెద్దమ్మ చిన్నమ్మంతా ఉంటారు అక్కడ. నా తెలుగోడుదా. మా చిన్నైన ఎండి జయరాం వీళ్ళతా ఉంటారు కదా, అంతర్దా మా సొంత పోల్దా, என் சொந்தக்காரதான். நானே களத்தில் திராவிட தலகர்த்தராக இருக்கிற ஐயா நேருவினுடைய உறவுக்காரன் நானே தமிழ் தேசிய எழுச்சியை கண்டு, தமிழ் தேசிய மீட்சிக்காக, தமிழ் தேசிய இன விடுதலைக்காக களத்தில் நிற்கிறேன் என்றால், மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள், வீரத்தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் செல்லரித்து போன திராவிட சித்தாந்தத்தை எதற்கு தூக்கி சுமக்கிறீர்கள்? இது தமிழர் நிலம். தமிழ் தேசிய நிலத்தை தமிழ் தேசிய இனத்தின் மகன்தான் ஆளணும். அதற்காக தெலுங்கனாக பிறந்த நானே உயிர் கொடுக்க களத்தில் நிற்கிறேன் என்றால், நீ போய் கருணாநிதி வீட்டில் நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை தாருங்கள். வரலாற்றில் பெரும் மாற்றங்களை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு, சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி, மீண்டும் கதிர்கையன் படைவெடிக்கும், காரூரில் நீக்கும் கீழ்வானம் சிவக்கும், கிளிநொச்சி எமதாகும், கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும், தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் என கூறிக்கொண்டு, எதிர்வரும் லால்குடி சட்டமன்ற தேர்தலிலே நமது மண்ணின் மீட்சிக்காக களத்தில் நின்று புரட்சி செய்கிற வழக்கறிஞர் அன்பு மகன் தம்பி மதன் அவர்களுக்கு வெற்றி சின்னமா விவசாயி சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.